ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நேசிக்கிற பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினால் இரக்கத்தினாலும் ஆண்டவரே சோதனம் 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 உங்களுடைய சன்னிதானத்திலே இந்த காலை வேளையிலே எங்களை கொண்டு வந்ததுக்காக சோதனம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த காலை ஜெபம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக சோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் கனப்படுத்துவீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வழி நடத்தட்டும். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தரை செய்வீராக. தேவக்கரம் கூட நடத்துவதாக. எல்லா மகிமையும் கடத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். மீட்பரேசு மூலம் தாழ்வோடு கேட்கிறோம். ஜெபங்கள் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே சோதரம் ஆவியோடும் உண்மையோடும் சோதரம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. Hallelujah.
Praise
காலை வேளையில் ஆராதனை தயவுக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஷப்பா ஆண்டவரே தேவ பிரசாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே இந்த நான்கு ஆண்டவரே ஆண்டவர் தேவன் என்ன சுத்தமாக இருக்கிறதோ அந்த வார்த்தையினால் எங்களை பேசி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நடவடிக்கைகளை கேட்டு எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே ஆசிரியர் ஆண்டவரே ஷப்பா அந்த வார்த்தையானது அந்த யார் யாருக்காக அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு மருத்துவத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு ஆசிரியத்துக்கு ஆண்டு கொண்டு வரும். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே ஸ்தோத்திரம். தம்பி வாங்க, இங்கே உட்காருங்க, செக் பண்ணு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் சில வசனங்களை வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நேற்று தினத்திலே காத்துக்கொள்ள வேண்டும், எதையெல்லாம் காத்துக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம படித்தோம். நற்பொருளை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. ஸ்தோத்திரம். அதில் 2-3 விஷயங்களை தியானித்தோம். இப்பொழுதும் கூட ஸ்தோத்திரம் இன்னும் ஒரு காத்துக்கொள்ளுதலை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இந்த நாளில் ஸ்தோத்திரம் படித்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிக்குவாங்க. 1 தீமோத்தேயு 6:20வது வசனத்தை படிக்கலாம். 20வது வசனம். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுக்கும் ஞானமன்று பொய்யாய் வேறு பெற்றிருக்கிற பாருங்க. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ என்ன செய்யணும்? காத்துக்கொண்டது என்று சொல்றாரு. இதில் ஸ்தோத்திரம் என்ன காரியங்களை அவர் ஒப்பு கொடுத்தாரு என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 18ஆம் வசனமும் 19ஆம் வசனமும் சொல்கிறது. படிக்க பார்க்கலாம். 18-19 படிங்க. நன்மை செய்யவும், நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொண்டது ஸ்தோத்திரம் என்று சொன்னார். நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் இருந்தாலும் தேவன் தீமோத்தேயுடைய கையில் பர்டிகுலராக ஒரு சில விஷயங்களை ஒப்பு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லி இந்த காலவேளையில் நம்ம அதை பார்க்குறோம். என்ன சொல்கிறாரு பாருங்க, என்னத்தை ஒப்புவிக்கிறார் அப்படின்னு பார்த்தா படிங்க பாருங்க. நன்மை செய்யவும், ஃபர்ஸ்ட் நன்மை செய்யவும், நற்கிரியைகளை ஐஸ்வர்யவனாகவும், நல்ல கவனிங்க, நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவனாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, எத்தனை விஷயங்களை அங்கே இடம்பெற்றிருக்கிறது. உன்னிடத்தில் உபயோகிக்கப்பட்டது என்ன? எதை உங்க கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார்? இந்த தீமோத்தேயுக்கு கையிலே நிறைய கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இப்போ பர்டிகுலர் ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு. என்ன விஷயம்? இப்போ திரும்ப படிங்க பார்க்கலாம். திரும்ப படிங்க. நன்மை செய்யும். ஃபர்ஸ்ட் பாருங்க, நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். சொல்கிறேன். பார்த்தீங்களா, நன்மை செய்யவும். ஏன்னா நன்மை செய்கிற அனுபவம் இன்னைக்கு எவ்வளோ கர்த்தருடைய பிள்ளைகிட்ட இருக்குது என்பதை நம்ம ஸ்தோத்திரம் பார்க்கும்போது நிறைய இடங்களில் நன்மை செய்கிற அனுபவங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. இதனால் நன்மை செய்கிற அனுபவங்கள் குறையிறதுனால என்ன செய்யுது அப்படின்னா, உங்களுக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் விதமாக சொல்கிறது பார்த்தீங்களா? ஒருவேளை நன்மை செய்கிறதா என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதியாகமம் வெளியே பார்க்கலாம். 4ஆம் அதிகாரமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எடுத்துட்டீங்களா? ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே
படிங்க. நீ நன்மை செய்தால் ஆ நீ நன்மை செய்தால் மேன்மையிலேயோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படி படுத்திருக்கும். ஆமாம், பாருங்கள், பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்கிறது. இப்போ நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நம்ம செய்யாமல் போயிட்டோம்னா, செய்யத்தக்க இடங்களில் நம்ம செய்யாமல் போயிட்டோம்னா அது வந்து ஒரு பாவமாக மாறிட்டு பாருங்க. இல்லை, பாவமாக மாறிடுது. கற்றுட்டு பிள்ளைங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம அந்த நன்மையை செய்யலை அப்படின்னா அது நமக்கு பாவமாக மாறிடுது. அது இங்கே வாசற்படியிலே வந்து படுத்திருந்தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ நம்ம தான் சில கடமைகளை செய்யணும். அதான் ஒரு இடத்துல ஒப்புவிக்கப்பட்டதுன்னு ஆயிடுச்சு. இல்லை, ஒரு இடத்துல ஒப்புவிக்கப்பட்டதை வேற ஒருத்தர் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம தான் பண்ணி ஆகணும். அப்போ அந்த கேப்பை வந்து நம்ம அடைக்கலைன்னா அது வந்து நம்ம லைஃப்பில் அது ஒரு பாவமாக மாறுதுன்னு சொல்ல வர. ஸ்தோத்திரம், அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. திருவப்படிங்க அந்த வசனத்தை எத்தனை வசனம்? 7ஆம் வசனம் படிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் 4:7 பாவம் வாசற்படியில என்ன செய்யும்? படுத்திருக்கும். அவ்வளவுதாங்க. அது வெளியில போறது வழி இல்லாம வச்சு போறது. அதனாலதான் அவர் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருறா, எச்சரிக்கையா இருறா அப்படின்னு சொல்லி பவுலை கொண்டு தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. எப்போதுமே சில விஷயங்களை நம்ம எச்சரிக்கையா இருக்க மறந்துடுவோம். நம்மளால எச்சரிக்கையா இருக்க முடியாது. ஆனா எச்சரிக்கையா இருந்துதாங்க ஆகணும். வேற என்னங்க பண்ண முடியும்? இதனால வந்து வேற இந்த கேப் அடைக்கிறதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இதுதான் பிரச்சனை. என்னன்னா, உன் கையில் கொடுத்ததை நீ தான் பண்ணணும். நன்மை செய்ய அறிந்திருந்தோம் அந்த கடமையை நீ நிறைவேற்ற தவறும் பொழுது அதில் என்ன ஆகுதுன்னா பாவம் வந்து உன் வாசப்படியில் போய் படுக்குது. சோதனை. ஏன்னா அதை வேற ஒருத்தர் செய்ய முடிஞ்சா அதை செஞ்சிடலாம், வேற ஒருத்தர் செய்ய முடியாது. செய்ய முடியாதத நாம செய்யலைன்னா அது நமக்கு அது பாவம் தான். அது என்ன பிரச்சனையோ வேணாலும் இருக்கட்டும், என்ன போராட்டம் பண்ணாலும் இருக்கட்டும். அப்போ ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன சொல்றாரு? அதுக்கு தான் பிஃபோரா எச்சரிக்கிறார். என்னது? நீ வந்து உன்னை காத்துக்க, இந்த ஸ்டேஜில் உன்னை நீ காத்துக்க. அதுக்கு தான் முன்கூட்டியே சொல்றாரு. இல்லைன்னா இப்போ சொல்ல வேண்டிய தேவையில்லை, நீ எப்படி ஒரு நாள் வாழ்ந்துட்டு போனான்னு சொல்லிடலாம். ஆனால் இப்போ அவர் வந்து சொல்றது மெயின் காரணம், உனக்கு அந்த ப்ராப்ளம் வரும்போது அந்த ப்ராப்ளத்தை நீ சரி பண்ணுவதற்காக நான் முன்கூட்டியே உனக்கு எச்சரிப்பு தரேன். நீ என்ன பண்ணு, உனக்கு உபயோகிக்கப்பட்டதை நீ கரெக்டாக கை கொண்டுரு. ஏன்னா வேற ஒருத்தர் செய்ய முடியாது. நல்லா கவனிக்கணுங்க, வேற ஒருத்தர் செய்ய முடியாது. நம்ம காரியத்தை நம்ம தான் செய்யணும். அதனால தான் பிஃபோராக எச்சரிப்பாக சொல்கிறேன். சில காரியங்களை அப்படி தான் நம்ம பண்ணியாகும். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம தான் பண்ணணும். ஸ்தோத்திரம். வேற ஒருத்தரை விட்டோம்னா அது வேற மாதிரி முடிஞ்சிடும். அதனால தான் ஸ்தோத்திரம், அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. அவங்களுக்கு தேவன் என்ன காரியங்களை பண்ணியிருக்கிறாரோ அப்படிதான் நம்ம நடந்து போக வேண்டியிருக்கு. நம்ம அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு அப்படி நடக்கும்போது அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதில் மெயினாக வந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. பாவம் வாசற்படியில் வந்து படுத்த பிறகு ஐயோனாலும் முடியாது, அம்மானாலும் முடியாது. சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். அப்போ அதனால தான் அவர் முன்கூட்டியே அதை எச்சரிப்பாக சொல்கிறார். காத்து கொண்டது, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்து கொண்டது. சிலருக்கு கஷ்டத்தை ஒப்புவிச்சிருப்பாரு, சிலருக்கு ஒரு சுலபமான சூழ்நிலை வாழ ஒப்புவிச்சிருப்பாரு, சிலருக்கு மன உளைச்சலை ஒப்புவிச்சிருப்பாரு, சிலருக்கு மனசு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒப்புவிச்சிருப்பாரு. என்ன பண்ணுறது? சில வேலை செய்கிற இடங்களில் கேட்டால் சில பேரால் செய்ய முடியாது அந்த வேலையை, ஆனால் சில பேரால் அந்த வேலையை செய்ய முடியும். ஆனாலும் 2 பேருக்கு அதை கொடுத்துருக்குறேன். இது உதாரணமாக நம்ம சொல்லலாம். தோட்டத்துக்கு வேலைக்காரனை நியமிக்கிறதுக்கு என்ன பண்ணுறான், 1ஆம் மணி நேரம் காலையில் 5 மணிக்கே எழுப்பி போயிடுறான். போயிட்டு 6 மணிக்கு துவங்குது இன்றைக்கி. இப்போ நம்ம கடைசி மணி நேரத்தில் இருக்கோம். இரவுக்கு 12 மணி நேரமும் பகலுக்கு 12 மணி நேரமும் இருக்கான்னு சொல்கிறது பைபிள். அதனால் இப்போ 5 மணிக்கு இப்போ நம்ம கிளம்பி வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பிரசங்கெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா, 1ஆம் மணி வேலைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய காரியங்களை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய லைஃப்பை 1ஆம் மணி நேரத்துக்கு தள்ளி கொண்டு போகிறோம். அதுதான் 6 மணி. இப்போ இந்த 5 மணிக்கே இந்த எஜமான் போய் என்ன பண்ணுறான், என் தோட்டத்தில் வேலை இருக்கடா இன்றைக்கி எல்லோரும் வாங்கடா. அங்கே 6 மணிக்கெல்லாம் எல்லாம் வந்துடுவாங்க. சும்மா ஒரு 5:30 எல்லாம் வந்துடுவாங்களா அந்த வேலை செய்கிற இடத்துக்கு. ஆட்களை பார்த்து எஜமான்கள் கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுவாங்களாம். அந்த இடத்துல எல்லாரையும் கூப்பிடுறதுக்கு வந்துடுவாங்க. எல்லாம் வந்துடுவாங்க, ஒரு 5:30 வந்துடுவாங்க.
என் தோட்டத்துக்கு நீ வந்தீங்கன்னா உனக்கு இவ்வளோ கூலி தரண்டா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. உடனே நான் வரேன் எஜமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட வந்துடுவாங்க. இதான் 1ஆம் மணி வேலை, 6 மணிக்கே வேலை துவங்கிடுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த எஜமான் என்ன பண்ணியிருக்கிறான், 1ஆம் மணி வேலையில் அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு திரும்ப போய் ஒரு கூட்டத்தை கொண்டு வரான், 3 மணி நேரம் கழிச்சு இன்னொரு கூட்டத்தை கொண்டு வரான், அப்புறம் இன்னொரு 3 மணி நேரம் கழிச்சு இன்னொரு கூட்டத்தை கொண்டு வரான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுறான், சோதரம் 11ஆம் மணி நேரத்துலையும் போய் ஆட்களை கூப்பிட்றான் பாருங்க. 11ஆம் மணி நேரத்துலையும் போய் ஆட்களை கூப்பிட்றான் சோதரன். வந்து பாருங்க சோதரன். அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா 1ஆம் மணி நேரத்திலையும் அவனுக்கு உபயோகப்பட்டதான் அவன் கரெக்டாக செய்யணும். இந்த 11ஆம் மணி நேரத்திலையும் வந்தவனுக்கும் உபயோகப்பட்டதான் அவன் போய் செய்யணும். எப்படி 2 பேருக்கும் ஒப்பிச்சிட்டாரு. என்னது, நீ போய் என்ன வேலை செய்யும். அதில் என்ன சொல்றாரு, உனக்கு எவ்வளோ கூலி, நீங்கள் 12 மணி நேரம் என் தோட்டத்தில் ஒர்க் பண்ண போகிறேன், உனக்கு எவ்வளோ கூலி அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து பேசுகிறேன். அவன் சொல்கிறான், எனக்கு வந்து ஒரு 600 ரூபா வச்சுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறான். 600 ரூபா தரடா வாடான்னு சொல்கிறாரு. அப்புறம் உடனே சோதனை வேலை நடக்கலை. ஏன் அவரை தேடி போகணும், வேலை நடக்கலை. அதனால தான் அவர் திரும்பவும் தேடி போறாரு, மக்களை தேடி. வேலைக்கு ஆள் வேணும், வேலைக்கு ஆள் வேணும்னு என்ன செய்யறாரு, எஜமான் போய் தேடிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இருக்கிறவங்க ஒழுங்கா வேலை செய்யணும், இருக்கிறவங்க ஒழுங்கா வேலை நடக்கல, தங்களுக்கு உபயோகப்பட்டதான் அவங்க காத்துக்கொள்ளல. அதனாலதான் இப்ப என்ன பண்றது, இந்த ஆலிமேன்மையை காத்துக்கொள்ளாம போன தேவதூதர்களை போல இன்னைக்கு என்ன பண்றாங்க, இன்னைக்கு அவங்கவுங்களுக்கு உபயோகப்பட்டதை காத்துக்கொள்ளாம போனதுனால இப்ப திரும்ப திரும்ப இந்த எஜமான் தேடி வேலை போறான். அவன் பாக்குறான் 3 மணி நேரம் கழிச்சு என்ன வேலை நடந்ததுக்கு பாக்குறான், வேலை சரியா நடக்கல. பாத்தீங்களா, வேலை சரியா நடக்கல. அதனால திரும்ப என்ன பண்றான், 3 மணி நேரம் கழிச்சு வெளியில போறான். டே வரியா வேலைக்கு அப்படின்றான். உடனே நான் வர எஜமான்றான், வா அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் தோட்டத்தில் விடுறான் வேலை செய்யறான் அப்படின்றான். வேலைக்கு நல்ல வேலை செய்யறான். வேலை செஞ்சதும் அப்புறம் அப்படி ஒரு 3 மணி நேரம் கழிச்சு திரும்ப வரான். என்னாச்சு, வேலை நடந்த மாதிரி இல்லையே அப்படின்ட்டு திரும்ப 3 மணி நேரம் கழிச்சு திரும்ப கடத்தல் போகிறான். கடத்தல் போயிட்டுலே யாரும் வேலை வரீங்களாடா அப்படின்னு சொல்லி பிடிச்சி கூப்பிட்டு அவனையும் கொண்டு போய் அந்த தோட்டத்தில் விடுறான். தோட்டத்தில் விட்டு ஒரு 9ஆம் மணி நேரத்தில் அப்புறம் திரும்ப என்ன பண்ணுறான், 9ஆம் மணி நேரம் பார்க்குறான். பார்த்தா அந்த நேரம் அப்படியே கிடக்க, அதனால் வேலை ஆகுதியே அப்படியே கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போகிறான் தோட்டத்துக்கு. கடத்தல் போகிறான். கடத்தல் போய் வரையடா வேலைக்கு அப்படின்னா, நீ என்ன வேணா சம்பளம் கம்மியாக இருப்பேன், அதான் நான் எனக்கு சரி வராது அப்படின்றான். இல்லைடா நீ கேட்குற சம்பளத்தை கொடுத்துட்றா அப்படின்றான். ஒரு நாள் சம்பளம் தருவியா, தரண்டா வேணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அவனே உடனே அவனும் வந்துடுறான். வந்து விடுறான். உள்ளே விட்டாலும் இவனெல்லாம் சேர்ந்து இந்த வேலையை செய்கிற மாதிரி தெரியல. இன்னும் கொஞ்சம் பேர் வந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும், 1 மணி நேரம் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கடைசியாக கடைவீதிக்கு போய் அங்கே உள்ள எல்லாருக்கும் வருந்தி கூப்பிட்றான். அப்பா வரீங்களாடா வேலைக்கு அப்படின்னு. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வராங்க. சில பேர் வந்தா இவன் அந்த 1ஆம் மணி நேரத்துக்கு என்ன உபயோகிச்சானோ அதே மாதிரி தான் 11ஆம் மணி நேரத்தில் வரவனுக்கும் உபயோகிக்கிறான். உபயோகிச்சு சொல்கிறான், உனக்கும் நான் என்ன செய்கிறேன், அவங்களுக்கு கூலி கொடுக்குற மாதிரி உனக்கு கொடுக்குறேன், நான் போய் வேலை பண்ணுறேன் அப்படின்றான். பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், பிந்தினோராயும் போயிடுறாங்க இன்னைக்கு. ஏன்னா நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் பிறந்தனால தான் இன்னொருத்தர் அந்த இடத்துல தேவன் கொண்டு வர்றாரு கடைசி நேரத்தில். என்னால் யோசிச்சு பார்ப்பேன், இது ஏன் வந்தது அப்படின்னா, இந்த சூழ்நிலை ஏற்கனவே ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்த நிறைய விஷயங்களை நம்ம உண்மை இல்லாததுனால தான் வேற ஒருத்தனை கொண்டு வந்து உள்ள விடுறாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ நம்ம இருக்கும்போது இன்னொருத்தன் உள்ள வர்றது அது நமக்கு கஷ்டம்தான். நம்முடைய இருதயத்துக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. என்ன செய்யறது? அதை நம்ம இருக்க வேண்டியதை முன்னாடியே இருக்கணும், கரெக்டாக இருந்திருக்கணும். இப்போ இன்னொருத்தரை வந்து வச்சு செய்கிறாங்கன்னா நம்ம சரியில்லைன்னு தானே அர்த்தம். சொல்லுங்க, நம்ம சரியில்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ ஏதோ ஒரு நாளில் காலேஜை வந்து துவங்கிட்டோம். இன்னொருத்தரை வச்சு நடத்த முடியல. நான் தானே இப்போ டெய்லி பேசிக்கிட்டு இருக்கேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா நான் உயிரோடு தானே இருக்கேன், நான் சாவலே இருக்கணும். என் ஜீவன் இன்னும் போகலை, என் ஜீவன் என் கூட்டுக்குள்ளே தான் இருக்கு. நான் சொல்கிறபடி தான் அந்த ஜீவன் என்னை கேட்கணும். அப்படி எனக்கு உதவாத ஜீவன் எதுக்குங்க? விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? நான் சொல்கிறேன், 5 மணி ஆயிட்டுனா மரியாதைக்கு கீழ்படிச்சிடு. என் ஜீவனை பார்த்து நான் சொல்கிறேன்,
உங்களை விட என் ஜீவன் தான் எனக்கு கீழ்ப்படியுது. ஆனால் மக்கள் எனக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. என்னுடைய சரீரம், என்னுடைய மனசு, என்னுடைய ஜீவன் இந்த விஷயத்துல அது கீழ்ப்படியுது. 5 மணி ஆச்சுன்னா உட்காரு, பாட்டு பாடு, பிரசவம் பண்ணு, ஜாப் பண்ணு, அது மட்டும் வேலையை செய்து பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். செய்ய வைக்கணுங்க, செய்ய வைக்கணும். அதுதான் சாவுக்கு எதுவான யாகொன்றை குடித்தாலும் அது அவங்களை என்ன செய்யாதா? சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. அப்படி ஒரு மைமேட் சரீரத்தை கொடுத்த பிறகு நீ அந்த மைமேட் சரீரத்தை பூட்டி வச்சுக்கிட்டு நான் தரமாட்டேன், நான் எனக்கு அங்கே வலிக்குது, எனக்கு இங்கே வலிக்குது, நான் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், எனக்கு தூக்கம் வருது. யோசிச்சு பாருங்க, ஒரு அலையிலே சொல்லலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம செய்யலன்னா ஆண்டவர் செய்யாம போறதில்லை. யாரையோ எவரையோ வச்சு செஞ்சிருவாரு. ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? அவர் எவரையும் மேன்மைப்படுத்த அவர் கரத்தினால் ஆகும்னு சொல்லியிருக்கு. யாரை வேணாலும் கொண்டு வந்து அந்த ஸ்தானத்தில் வச்சு அவர் வேலையை நிறைவேற்ற முடியும். ஆனால் நீங்கள் நானும் கடைசியாக ஒரு காரியத்தை இழந்துருவோம். எதை தெரியுமா? தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ நிறைவேற்றணும். ஸ்தோத்திரம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ நிறைவேற்றணும். எனக்கு ஆள் இல்லாமல் நான் அவனை தெரிந்து கொள்ளல, எனக்கு ஆள் இல்லாமல் நான் அவனை கொண்டு வரல, எனக்கெல்லாம் ஆள் இருக்கு. ஸ்தோத்திரம். பேதுரு சுலபமா சொன்னார். பேதுரு என்ன செய்யறாரு பாருங்க, அந்த காதரை வெட்டுறாரு, அவனை அந்த கெச்சமனை தோட்டத்தில் வெட்டுறாரு. வெட்டினோடனே சொல்றான், டேய் உரைய பாடுறான், பண்டைய உரையில பாடுறா. நான் ஒரு வார்த்தை சொன்னால் லேகியன் கணக்காக ஆட்கள் இறங்கி, தூதர்கள் இறங்கி வருவாங்க. லேகியன் கணக்காக இறங்கி வருவாங்க. சோத்துறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமா, அப்படி சொல்றாரு. நான் சொன்னேன்னா அவ்வளோ பேர் வருவாங்க. ஆனால் இதெல்லாம் அதுக்காக நான் இங்கே வரல, அதுக்காக நான் இங்கே வரலன்னு சொல்லி தன்னை எப்படி அந்த இடத்துல அவர் ஒப்பு கொடுக்குறாரு பாருங்க. ஆகவே நன்மை செய்ய திராணி இருந்தோம், நீ செய்யத்தக்கவர்களுக்கு அதை செய்யலைன்னா அது பாவமாக மாறிடும். அது பாவமாக மாறி அது எங்கே போகும்னா உன் வீட்டு வாசலில் போய் படுத்துக்கும். நல்லா யோசித்து செயல்படுங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாக நடத்துவார், ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அவருடைய சன்னிதானத்தில் உங்களை வைங்க. உங்கள் மனம் போல செய்யாதீங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? 1 தீமோத்தேயு 18ஆம் வசனம் சொல்லுங்க, படிங்க. நன்மை செய்யவும், நன்மை செய்யவும், நற்கிரியையில் ஐஸ்வர்யவானாகவும். அடுத்து சொல்றாரு, நற்கிரியையில் ஐஸ்வர்யவானாகவும். சொல்லுங்க, எப்படி? நற்கிரியில ஐஸ்வர்யவானாகவும். இங்க நற்கிரியைகள் எத்தனை பேர் இடத்துல இருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. நற்கிரியைகள், நற்கிரியைகள். சோத்திரம். நற்கிரியைகள் என்று சொல்லும் பொழுது மற்றவர்கள் விரும்பத்தக்க விதமாய் நாம் நம்முடைய நாட்களை நகர்த்தி செல்வது. மற்றவர்கள் விரும்பணும். நற்கிரியைகள். இவன் நல்லா ஜெபிக்கிறான், இவன் நல்லா ஜெபிக்கிறான், நல்லா பேசுகிறான், நல்லா பேசுகிறான், நல்ல வேலை செய்கிறான், நல்ல வேலை செய்கிறான், நல்ல ஊழியம் பண்ணுறான், நல்ல ஊழியம் பண்ணுறான். எப்படி பார்த்தீங்களா? நற்கிரியைகள், நற்கிரியைகள். ஸ்தோத்திரம். இப்படி ஒரு அலங்காரம் நமக்குள்ள தேவை. நற்கிரியைகளால் தங்களை அலங்கரித்தார்கள் இருக்கு. ஸ்தோத்திரம். அப்படித்தானே? 2 தீமோத்தேயுல இருக்குல்ல, எடுத்து படிக்க பார்க்கலாம். அவங்க எப்படி ஸ்தோத்திரம் எதை வச்சு அலங்காரம் பண்ணாங்களா? கர்த்தருடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டோன்னு பேர் தான், ஆனால் எதுவுமே ஆண்டோடைய வார்த்தையின்படி செய்யாமல் ஓடிட்டுருக்கோம். ஸ்தோத்திரம். அது நமக்கு பெரிய அளவில் நல்லது கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லது கிடையாது. ஸ்தோத்திரம். என்ன சொல்கிறாரு பாருங்க. 1 தீமோத்தேயு அடிங்க இடங்கு பாருங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். பாருங்க, அதில் என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். தகுதியான வஸ்திரம் 10ஆம் வசனம் படிங்க. தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். சோத்திர அலங்காரம். பார்த்தீங்களா? சில பேர் நல்ல சோத்திர அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்குவாங்க, அலங்கார நகைகளை போட்டுக்குவாங்க. ஆனால் உள்ள ஒரு நற்கிரியை இருக்காது.
100 நற்கிரிகை இருக்காது. ஆனால் இங்கே என்ன சொல்றாரு பாருங்க, உனக்கு அதெல்லாம் தேவையில்லை. உனக்கு வந்து அலங்காரம் எதுவாக இருக்குன்னு தெரியுமா? நற்கிரிகள் என்று சொல்கிறது உன்னுடைய லைஃப், உன்னுடைய ஸ்டைல், ஒரு அலங்காரம் அப்படி இருக்கணும். நற்கிரிகனா நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவன் தட்ட மாட்டா, நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டா தட்ட மாட்டா, கரெக்டாக நிறைவேற்றிடுவா. அல்லேலூயா, அதை சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால நல்லா கவனிங்க, ஸ்தோத்திரம். இந்த மாதிரி சூழ்நிலையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் நல்ல ஆண்டவர் சமூகத்தில் நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போது நம்ம நற்கிரிகள் என்று சொல்லுறது அது ஒரு அலங்காரம். நமக்கு அது ஒரு அலங்காரமாக இருக்கு. நற்கிரிகள் என்று சொல்கிறது அலங்காரம். அந்த அலங்காரத்தை நீங்கள் நானும் உடையவர்களாக இருக்கணும். நற்கிரிகளினாலும் நம்மை காத்துக்கொள்ளணுமா? அந்த நற்கிரிகளின் அலங்காரத்தை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா, கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நற்கிரிகள் ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கு இப்போ ஸ்தோத்திரம், நற்கிரிகள்லாம் மற்றவங்க பார்த்து டிஸ்டர்ப் அடையக்கூடாது, மற்றவங்க பார்த்து வேதனைப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. டிஸ்டர்ப் வருகிறது நல்லது தான். ஆனால் யார் மூலமாக டிஸ்டர்ப் வருதோ அவங்களுக்கு ஆமாம் ஐயோன்னு சொல்லியிருக்கு. அதனால இடரல், டிஸ்டர்பன்ஸ், இடரலுக்குரிய காரியங்கள் யாருக்கெல்லாம் அந்த இடரல் வருதோ அந்த இடரலை கொண்டு வருவதற்கு ஐயோன்னு சொல்லுது. அல்லேலூயா. ஆனால் அவசியமா இடரல் வர்றது அவசியம்தான். நம்மளால 10 பேர் எச்சரிக்கப்படணும்ல. இடரல் வர்றது அவசியம்தான். ஆனால் யார் மூலமா வருதோ அவனுக்கு ஐயோ. அந்த மாதிரி யாருக்கும் நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, இடரலாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால நற்கிரிகளை நீ காத்துக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் எதை காத்துக்கணும்? 18 வருஷத்துல சொல்லுங்க, எதை காத்துக்கணும்? நன்மை செய்யறத காத்துக்கணும். அடுத்தது நற்கிரிகளை காத்துக்கணும். அடுத்தது தாராளமாய் கொடுக்கிறவர்களும். அடுத்தது சொன்னாரு தாராளமா கொடுக்கிறவன். சோதனை பிசிறித்தனம் பண்றவங்க எல்லாம் தங்களுக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு பில்லி கொடுப்பாங்க. ஆனா இந்த தாராளமா கொடுக்குறவங்க இருக்காங்களே, அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா தங்களுக்குள்ள எல்லாத்தையுமே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, கடவுளுக்கு உண்மையா கொடுத்துருவாங்க. இந்த 2 காசு நிறைவுடைய சோதனை பார்த்தீங்களா, ஒரு பரணி தைலத்தை கொண்டு வந்து ஊத்துனா, இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு விதவை சோதனை எலிசாட்டை என்ன செஞ்சா, எலியாட்டை அந்த 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 அப்பத்தை வந்து சுட்டு எலியாட்டை கொண்டாந்து கொடுக்குறா பார்த்தீங்களா. அந்த மாதிரி எல்லாம் தாராளமாக கொடுக்குற ஒரு அனுபவம். மக்களுடைய நாட்டு சபை மக்கள் வந்து உதாரணத்துமாக கொடுத்தாங்கன்னு இருக்கு. தாராளமாக கொடுக்கறது வேற, உதாரணத்துமாக கொடுக்கறது வேற. ஆமாம், தாராளமாக கொடுக்கறது இருக்கிறதெல்லாம் கொடுக்கறது சோதனை, இல்லாத நேரத்திலையும் கொடுக்கறது தான் உதாரணத்துமாக கொடுக்கறது சோதனை. அல்லேலூயா. கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் கொடுக்குறேன். ஒரு அலையிலே சொல்லுங்க. கடவுளுக்கு கொடுக்குற விஷயங்கள், கடவுளுக்கு கொடுக்குற விஷயங்கள் வந்து இந்த உலகத்தோடு அது போகிறது இல்லை. கடவுளுக்கு எந்த மனுஷன் கொடுக்குறன்னு ஆசைப்படுறாரோ அது வந்து முறைமையின் படி ஸ்தோத்திரம். கவர்மெண்ட்ல சில பொருள் வாங்கினா அதுக்கு ஏற்ற மாதிரி விலை இருக்கு, ஆனால் ப்ரைவேட்டில் வாங்கினா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அதனால இதில் வந்து கடவுள்னு சொல்கிறவங்கள பேரில் வாங்குறதும் இருக்குது, உண்மையான கடவுளுக்கு கொடுக்குறதும் இருக்குது. அதனால ஸ்தோத்திரம். நாங்களாம் என்ன சொல்லுவோம்னா உண்மையான கடவுள் இயேசுன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். அப்போ அவருக்கு நம்ம கொடுக்குற அந்த விஷயங்கள் ரொம்ப ஆசீர்வாதமான காரியம். அதனால் அவருக்கு கொடுக்கணும், தாராளமாக கொடுக்கணும். சும்மா அந்த பிசினித்தனம்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா பிசினித்தனம் பண்ணால் வறுமை அடைவாங்க, ஆனால் தாராளமாக கொடுக்குறோம் விருத்தி அடைவாங்க. அதனால் பைபிளில் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ எதெல்லாம் காத்துக்கொள்ளணும்னு சொல்லும்போது 3வது விஷயமா சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, நீ தாராளமாய் கொடுக்குறவனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதை வந்து கிள்ளிலாம் கொடுக்காத, தாராளமாக கொடு, நான் உனக்கு தரேன் என்று சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்கு தரேன், நீ கொடுன்ற நிச்சயம் கொடுப்பாருங்க, கொடுப்பார். இந்த இறக்கிற கிணத்துல இருந்து தான் தண்ணி ஊறுன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால நம்ம இறச்சிக்கிட்டு இருந்தால் தான் அடுத்த நியூ தண்ணி, ஒரு நியூ வாட்டர் அது பிறந்து வரும். அப்படியே தெளிந்த வாட்டர் வரும் பாருங்க. ஏற்கனவே உள்ள தண்ணி கலங்கி போய் நிற்கும். ஆனால் அந்த தண்ணி, கலங்கின தண்ணியை நீ எடுக்க எடுக்க அந்த குறைவுள்ள லைஃப், அது குறைவுள்ள நம்ம காரியத்தில் அதை வந்து நம்ம வெளியில் எடுக்கும்போது ஆண்டவர் அங்கே ருசிகரமான மதுரமான தண்ணீரை சுரக்க பண்ணுவார். அது மாதிரி தான் ஆசீர்வாதங்களும் அப்படி துளிர் கொடுக்க துணிப்பில்லை. எல்லா ஸ்லோகத்திலும் நமக்காக எதுவுமே கிடையாது. சோதனை நம்ம லைஃபுக்காக கடவுள் எல்லாத்தையும் கொடுக்குறான்னு சொல்ல முடியாது. மற்றவங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை தான் நமக்கு அதிகமாக கொடுப்பார்.
சோதனை இப்போ ஆண்டவர் வானத்தை படித்தாருன்னா அது நமக்கு பயனுள்ளதா? எல்லாத்துக்கும் பயனுள்ளதான் கொடுக்குறாரு. நட்சத்திரத்தை படித்த எல்லாருக்கும் பயனுள்ளது, சந்திரனை படித்த எல்லாருக்கும் பயனுள்ளது, சூரியனை படித்த எல்லாருக்கும் பயனுள்ளது, எல்லாருக்கும் பயனுள்ளது. ஸ்தோத்திரம். நாம் எல்லாருக்கும் பயனுள்ளவர்களாக இருக்கணும், எல்லாருக்கும் பயன்படக்கூடியவர்களாக இருக்கணும். அதனால நம்முடைய ஐஸ்வர்யம் என்று சொல்லும்போது நம்ம அந்த ஐஸ்வர்யத்தில் கடவுளுக்கென்று ஒரு ஷேர் எப்போதுமே எல்லாரும் அதை கொடுக்கணும். அப்படி கொடுக்குறவங்க தான் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியும். அதுதான் காத்துக்கொள்ள சொல்றாரு. இல்லை, நான் உனக்கு சொல்லியிருக்கேன், நீ சபையில் இருக்கிறனால, நீ சபையில் இருக்கிறதுனால, ஆண்டவருக்குள்ள எனக்குள்ள நீ இருக்கிறதுனால நீ என்ன செய்யணும்? மூன்றாவதாக நீ உனக்குள்ள உள்ளதை தாராளமாக நீ கொடுக்குறவனாக இருக்கணும் அப்படின்ற. நீ தாராளமாக கொடுக்கணும். சோதனை சொல்ல பார்க்கலாம். இப்போ என்னென்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட்டு நன்மை செய்யணும். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன? நன்மை செய்யணும். அடுத்தது என்ன? நற்கிரியைகள் ஐஸ்வர்யமாகவும். அடுத்தது மூணாவது தாராளமாக கொடுக்கணும். சொல்லுங்க. எப்படி கொடுக்கணும்? தாராளமாக கொடுக்கணும். ஆமாம், பிசினஸ்லாம் யாரும் பண்ணாதீங்க, தாராளமாக கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் வளர்ந்துட்டே இருப்பீங்க. இல்லைன்னா உங்கள் வளர்ச்சி கெட்டுரும், உங்கள் வளர்ச்சி குறைஞ்சிருங்க. நீ தாராளமாக கொடுக்கலன்னா உங்கள் வளர்ச்சி குறைஞ்சிடும். அடுத்தது உதார குணமுள்ளவர்களாய். உதார குணமுள்ளவர்கள். தாராளமாக கொடுக்கறது வேற, உதார குணமுள்ளவராய் இருக்கிறது வேற. அடுத்தது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடுன்றார். இப்ப பொக்கிஷ வைப்பாக வைக்கணும். என்னது? நல்ல ஆதாரம். எதுக்கு? நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். இப்ப நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? முதலாவது முழுமையான ரட்சிப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைக்கிற முழுமையான ரட்சிப்பை நாம் பூர்ணமாய் பெற்றுக்கொள்ளணும். சோதரன், இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகிற பாவ மன்னிப்பை, இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகிற சபையில இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து இப்ப நம்ம என்ன செய்யணும்? எப்ப இயேசு வந்தாலும் அவருடைய வருகையில நான் போவேங்கிற அந்த நம்பிக்கையோடு திருச்சபையில ஒரு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். சோதரன், நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் போக முடியாது. திருச்சபைக்கு ஒரு இஷ்டத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். திருச்சபைக்கு ஒரு இஷ்டத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். அந்த இஷ்டத்துக்குள்ள நம்ம இருக்கணும். அதை நம்ம கஷ்டமாக கருதக்கூடாது. அதை நம்ம ஒரு இஷ்டமாக கருதி அதுக்குள்ள நம்ம இருக்கணும். ஏன்னா அதை நீ பொக்கிஷ வைப்பாக வைக்கணுன்ற. ஸோ நீ அதை பொக்கிஷ வைப்பாக வச்சாதான் நீ பகலவத்துக்கு இயேசு வரும்போது எக்காலம் ஒடிக்கும் போது அந்த சத்தம் கேட்கும் போது நீ மறுரூபமாக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்காக அந்த பொக்கிஷ வைப்பாக இதெல்லாம் வைக்கணும். எதெல்லாம் சொல்லுங்க? எதெல்லாம் வைக்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அடுத்து என்ன செய்யணும்? நற்கிரியை செய்யணும்னா ஐஸ்வர்யம்னா. அடுத்து என்ன செய்யணும்? தாராளமாக கொடுக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? உதார குணமுள்ளவர்களாக இருக்கணும். இப்போ அடுத்த அஞ்சாவதுனா சொல்லுங்க. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக வருங்காலத்திற்கு தங்களுக்கு நல்ல ஆதாரம் என்று சொல்கிறது தான் இந்த விஷயங்கள். நல்ல ஆதாரத்துக்குள்ள சில பொருள் கிடக்கு. என்ன பொருள் கிடக்கு? சொல்லுவாங்க. என்ன பொருள் கிடக்கு? நன்மை செய்கிறது, நற்கிரிகள், தாராளமாய் கொடுக்கறது, உதாரணத்தமாக கொடுக்கறது, எல்லாம் அதுக்குள்ள கிடக்கு. இதெல்லாம் எதுக்காக வைக்கிறோம்? அதெல்லாம் இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. இதெல்லாம் நித்திய ஜீவனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். இதை நீ செய்து நீ காத்துக்கொண்டிரு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அப்படியே காத்துக்கொள்வோமா? ஜெபம் பண்ணுவோம். ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும் ஆகிய சர்வ வல்லமை படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. நாங்கள் உண்மையிலேயே நன்மை செய்கிறவர்களாக, நற்கிரைகளை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக, ஆண்டவரே நாங்கள் மிகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாக, உதாரணத்துவமாய் கத்தற்கண்டு கொடுக்கிறவர்களாக, இவையெல்லாம் நாங்கள் தீமைத்திட்ட ஒப்பிக்கப்பட்டு காத்துக்கொண்டு சொன்னது மாதிரி ஆண்டவரே நித்திய ஜீவனுக்காக ஒரு ஆதாரத்தை சேகரித்து வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த பூமியில எங்கள் குடும்பங்களோடு பிள்ளைகளோடு நாங்கள் வாழத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்கிறப்பா. நாங்கள் குடும்பங்களோடு இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஆண்டவரே பொக்கிஷ வைப்புகளை நாங்கள் வச்சுக்கிட்டா அது எங்களுக்கும் எங்கள் பின் சந்ததிக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்ல. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து நீ நடத்துவீராக. ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். அதிசயங்களை காணப்பட்டோம். எல்லா மகிமை கணத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். பெரிய காரியங்களை கத்தச் செய்வீராக, பெரிய காரியங்களை கத்தச் செய்வீராக. அதிசயங்களை காணப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் பிதாவே.
ஆமென் ஆமென் ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் காட்.